இது தமிழ் சினிமாவில் அரிதாக காணப்படும் ஒரு ஆழமான உணர்வு. ஒரு நாயகன் தனது குற்ற உணர்ச்சியால் உந்தப்பட்டு ஒரு உறவில் நீடிப்பது என்பது ஒரு தனித்துவமான சித்தரிப்பு. இது அவரது கதாபாத்திரத்திற்கு ஒரு புதிய பரிமாணத்தையும் ஆழத்தையும் சேர்த்தது. இந்த கதாபாத்திரம் அவரது உணர்ச்சி பூர்வமான நடிப்பை வெளிப்படுத்தியது. 1997ஆம் ஆண்டு வெளியான லவ் டுடே திரைப்படம் காதலை விட சுயமரியாதைக்கு முன்னுரிமை அளிக்கும் ஒரு நாயகனை சித்தரித்தது. இதில் கணேஷ் என்ற கதாபாத்திரம் தனக்கு கிடைத்த காதலை நிராகரித்து தனது தனிப்பட்ட வளர்ச்சிக்கு முக்கியத்துவம் அளித்தது. இது ஒரு நாயகனின் சுயமரியாதையை வெளிப்படுத்தியது. கடந்த கால தவறுகளிலிருந்து கற்றுக்கொண்டு தனது வாழ்க்கை இலக்குகளுக்கு முன்னுரிமை அளிக்கும் ஒரு நாயகனை இது காட்டியது. இது வழக்கமான காதல் கதைகளிலிருந்து விலகி ஒரு நாயகனின் சுயமரியாதையையும் தனிப்பட்ட வளர்ச்சியையும் மையப்படுத்தியது.